அம்மா கவிதா, அப்பா அம்மா நல்லா சூடா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். கதவு தர. பா அப்புறமா சாப்பிடுறேன்ப்பா, எனக்கு தூக்கமா வருது. வாமா, டீ சாப்பிட்டா தூக்கம் எல்லாம் கலைஞ்சிரும். இல்லப்பா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அப்படியா? என்ன அப்பா போட்ட டீயை குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நல்லா போட்டிருக்கமா. ஷோ அப்பா, உங்க டீயை நான் மிஸ் பண்ணுவேனா? ரொம்ப தூக்கம் வருதுப்பா, ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. சரி, உன் இஷ்டம். அப்பா, அப்பா. அருண், அருண் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. எத்தனை நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து? 20 நாள் ஆயிருக்குமா நீ போய்? எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுதா. இப்ப பாரு, உன் குரலை கேட்டவன எவ்வளவு எனர்ஜி வந்திருக்கு. அப்பா, கவிதாங்க? அவன் மாடியில தூங்கிட்டு இருக்காடா. எழுப்புன வரமாட்டேங்கிறா. வா உட்கார், பேக நான் எடுத்துட்டு வரேன். வா 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 உட்கார், உட்கார்றா. எப்படி இருக்கு டூரு? நல்லா இருந்ததுப்பா. பெங்களூர், கோவா, அங்க எங்கன்னு சின்ன ஜாலி ட்ரிப்பு. அப்புறம் கொல்லூர், மூகாம்பிகை, குருவாயூர், இப்படி திருத்தலங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்ப்பா. வெரி குட். எல்லாமே நல்ல இடங்கள். அமைதியாவும் ஆன்மீகமாகவும் இருந்துட்டு வந்தேன்னு சொல்ற. ஆமாப்பா. கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கிற குழப்பங்களுக்கு கூடி சீக்கிரம் முடிவு வந்துரும்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. சந்தோஷம்ப்பா. நீயும் கவிதாவும் சந்தோஷமா இருந்தா இந்த சத்தியமூர்த்தி இன்னும் பல வருஷங்கள் நிம்மதியா வாழ்வா அருண். பிள்ளைங்களோட சந்தோஷமும் எதிர்காலமும் தானப்பா பெத்தவங்களுக்கு நிம்மதி. அப்பா, நீங்க ஏன்பா டீ எல்லாம் போட்டுக்கிட்டு? வேலையாளுங்க வரலையா? ஒரு வாரமா யாருமே ஆளை காணோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நானும் தேடல. ஏன்பா, யாராவது அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம்டா, வேண்டான்னு தோணிச்சு, விட்டுட்டேன். கவிதா வெளியில போறா, அங்க சாப்பிட்டுக்கிறா. நான் கோர்ட்டுக்கு போவேன், எனக்கு அங்க சாப்பாடு வரும். அவ்வளவுதானப்பா. தேவைகள் பூர்த்தி ஆயிட்டா அதை விட வேற என்னப்பா தேவை இருக்கு சொல்லு. அதுக்கு இல்லப்பா, தனியா போராடிட்டு இருக்கீங்களே, அதான்ப்பா கேட்டேன். அருண், உலகத்துல மனுஷன் வாழ்க்கையே தனிதான்ப்பா. பிறக்கும் போது தனி, வளரும் போது அது ஒரு சமூகமா மாறும். அந்த சமூகம் சில நேரங்கள்ல தனி மனிதனுக்கு உதவும், பல நேரங்கள்ல அந்த தனி மனுஷனை தான் வளையத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணும். உறவுங்கிற வலை பின்னும் அந்த வலை
பாச வலையாவும் இருக்கும், பாசாங்கு வலையாவும் இருக்கும். அத அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தான் மனசையும் உடம்பையும் பாதி செல் அரிச்சிரும். சமூகம் என்றது யாருப்பா? 4 பேரு, வெறும் 4 பேரு. அந்த 4 பேரு தான் நம்ம மூச்சு காத்து நின்னு போறதும் தூக்கி போடுற 4 பேரு. அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. எரியும் போது திரும்பவும் அதே தனி மனிதனா நாம எரியிறோம். அப்பா, ம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. அடிப்படை வாழ்க்கை புரியுதுப்பா. ஆமா, அம்மாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதாப்பா? இல்லப்பா. எங்க போனா, எங்க இருக்கா, எதுவுமே தெரியல. போன் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் பொண்டாட்டி காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கூச்சமா இருக்காரு. மனுஷன் வாழ்க்கையில சோகம் என்னன்னு தெரியுமாப்பா? மகளை காணோம், மகனை காணோம். அத வெளியில சொல்லி புலம்பலாம், அழலாம். பொண்டாட்டி காணோம்னு வெளியில சொல்றது வெக்கக்கேடு, அவமானம். 100 தூக்கு கயிறு நம்ம கழுத்தை சுத்தி இருக்கிற வேதனை, நரக வேதனை. வேண்டாம்ப்பா, அந்த அவமானம் உங்களுக்கு வேண்டாம். அவங்களா வரட்டும். அப்பா, இங்க வராம எங்கப்பா போயிடுவாங்க? தெரியலப்பா. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. சரி விடுங்கப்பா. இப்ப கம்பெனி நிர்வாகத்தை யார் பாக்குறது? நீங்களே எல்லாத்தையும் தூக்கி போட்டு சுமக்க முடியாது இல்லப்பா? இல்லப்பா, அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம கவிதா பாத்துக்க போறாப்பா. அப்படியாப்பா? அவ ஒத்துக்கிட்டாளா? ஒத்துக்கிட்டா. அதுவும் நான் பேசி ஒத்துக்கல, உங்க அத்தை பேசி சம்மதிக்க வச்சா. அத உங்க அத்தை என்கிட்ட சொன்னா. ஆனா கவிதா இன்னும் என்கிட்ட சொல்லல. இனியாப்பா சரின்னு சொல்லிட்டால. அம்மா கேட்டு அக்செப்ட் பண்ணாதவ, தனி ஆபீஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னவ, இப்ப இறங்கி வந்துட்டால. அருண், சொல்லி புரிய வைக்கணும்பா. உலகத்துல எல்லா பெத்தவங்களும் புள்ளைங்க தங்களை விட அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் வளரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையில தான் வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்த புள்ளைங்க ஒருவேளை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா, எங்களுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிருச்சா, அவ்வளவு பெரிய அறிவாளி ஆயிட்டியான்னு அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஆசைப்பட்டதுக்கு மேல சுயநலமும் ஆளுமையும் நம்ம கண்ணை மறைச்சிடுது. உங்க அம்மாவும் அப்படிதான். அன்பா புரிய வச்சிருந்தா கவிதா புரிஞ்சுகிட்டு இருந்திருப்பா. வஞ்சகமா சாதிக்க பார்த்தா யாருகிட்டப்பா வஞ்சகம்? பெத்த புள்ள கிட்டியா? சரிப்பா, எப்படியோ நம்ம கம்பெனி நல்லா வளர்ந்தா சரி. நானும் கவிதா கிட்ட பேசுறேன்ப்பா. சரி அருண், நீ பேசு. சரிப்பா, நீ போய் குளிச்சிட்டு வா. அப்பா டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். சரிப்பா. நான் வேணா வெளில சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. ஏன் பயப்படுறியா?
நான் இப்ப ரொம்ப நல்லா சமையல் பண்றேன்டா. இன்னைக்கு நீ சாப்பிட்டு பாரு. போய் குளிச்சிட்டு வா, போ போ. சரிப்பா. ஆ. நில்லுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறீங்களா இல்ல நடிக்கிறீங்களா? என்னம்மா என்ன சொல்ற? நாங்க எதுக்காக உங்ககிட்ட நடிக்கணும்? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி உங்க ரூம் லாக்க பாருங்க. என்னடா கண்ணம்மா, என்னாச்சு? ஏன் என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கோவமா இருக்க? யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். சரிம்மா, பேசல, வாயை திறக்கலாம்ல. எதுக்கு? யாரோ எங்களுக்காக காஃபி போட்டு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அத கொடுத்தா வாயை திறந்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். சரி சரி குடிங்க. அப்பாக்கு வயசாயிடுச்சு, குனிஞ்சி எடுக்க முடியாத நிலைமைகள். எடுத்து கொடுத்தா எடுத்துப்போம். என்னம்மா சொல்ற? கரெக்ட்டுங்கய்யா. தேங்க்யூ. ஓகே ஓகே. சூப்பர் காஃபிமா. லட்சுமி, இத்தனை வருஷமா இப்படி ஒரு காஃபியை நான் உன் கையால கூட சாப்பிட்டது. ஆமாங்கய்யா, ஆமா. போதும் போதும், நிறுத்துங்க. எங்க போனீங்க? உங்களுக்காக நான் காலையிலே எந்திரிச்சு சாமி கும்பிட்டு காஃபி போட்டு என் கையால கொண்டு வந்து கொடுத்து உங்களை எழுப்பலான்னுதான் உங்க ரூம் கதவையெல்லாம் நான் மூடி வச்சேன். நீங்க என்னடானா எனக்கே சொல்லாம எனக்கு முன்னாடி எந்திரிச்சு எங்க போயிட்டு வரீங்க? எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என்னடா இந்த காஃபி கொடுக்கறதா உன் ஆசை? கண்ணம்மாவோட ஆசை அதோட பெருசு இல்ல. அதோட பெருசு கண்ணம்மாவை பத்தின எங்க ஆசை. என்ன சொல்றீங்க? சொல்லுவோம். சொல்லாமலா விட்டுடுவோம். நீ வாமா. கதவை திறந்துக்கலாங்களா?
என்னப்பா இதெல்லாம்? சொல்றேம்மா. கண்ணம்மா, பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்குப்பா. ஆ. ஆனா புரியல. உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் அம்மாவுக்கும் இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் கைகூடி வரல. அது இப்பதான் வந்திருக்கு. இதுதான் சரியான நேரம்னு நினைக்கிறேன். கண்ணம்மா, உனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. தனியா ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிக்கணும். அதுல உன் திறமையை பயன்படுத்தி படிப்படியா முன்னேறி தனி மனுஷியா ஜெயிச்சு காட்டணும்னு. அதை கேட்டப்போ அம்மாவும் நானும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். நீ அன்னைக்கு மாடியில வச்சு என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்ன. அதுல உன் ஆசையோ கனவோ எனக்கு தெரியல. அதையும் தாண்டி உன் மனசுக்குள்ள இருந்த வைராகியம் தான் தெரிஞ்சுச்சு. அந்த வைராகியத்தை அப்படியே விட்டுட்டா அது நாளடைவுல சொரத்து குறைஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும்னு நானும் லட்சுமியும் முடிவு பண்ணோம். ஆனா அங்கதான் எல்லா குளறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்காக ஒரு பக்கம் வேலைகளை பார்த்தேன். அம்மா ஒரு பக்கம் எனக்கே தெரியாம வேலைகளை பார்த்தா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா கண்ணம்மா, இந்த வீட்ல இருந்து யாருக்கும் தெரியாம யார்கிட்டயும் சொல்லாம லட்சுமி ஒரு நாள் வெளியில போனா. நீ அவ எங்க போறான்னு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு போன. தப்பான கண்ணோட்டத்துல இல்ல, ஆனா எதிர்பாராத விதமா ஒரு தப்பான கண்ணோட்டத்தை உனக்குள்ள அது உருவாக்கிடுச்சு. அன்பாலையும் பாசத்தாலையும் கட்டப்பட்ட நம் உறவுக்குள்ள சின்ன உறுத்தல் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அவ போனது வேற எங்கேயும் இல்லை. 24 வருஷமா அவ காலடி எடுத்து வைக்காத அவ சொந்த வீட்டுக்கு தான். அதுவும் அவளுக்காக இல்லை, உனக்காக. திர